உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த காணொளியில நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவருடைய கட்சி சார்பில் மகளிருக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாரு. அந்த சிறப்பு நிகழ்ச்சியில அவர் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதில் என்னென்ன வாக்குறுதிகள்லாம் வழங்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியலை வாசிச்சாரு. அதை கேட்டதுக்கு பிறகுதான் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இவரும் மற்ற திராவிட கட்சிகளைப் போல இலவசங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரே என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அவர் ஒவ்வொரு திட்டத்தையும், அதாவது ஒவ்வொரு வாக்குறுதியும் படிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இதற்கு அவர்களே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில வாக்குறுதிகள்லாம் கேட்கும் பொழுது இது அது இல்லை அப்படின்ற மாதிரியும், அது அவ்வளோ, அதுல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 500 ரூபா அதிகம், இந்த பக்கம் ஒரு 3, அப்படி அதிகமா இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான். ரொம்ப தெளிவா சொல்றேன். அதிமுக திமுக இது நாள் வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள், இது நாள் வரைக்கும் அது நிறைவேற்றினாங்க நிறைவேற்றலை அப்படிங்கிறது வேற. இது நாள் வரைக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்ல அப்படியே காப்பி எடுத்துட்டு அதுல தேவையான இடங்கள்ல கூடுதலாக இவர்கள் கொடுத்ததை கூடுதலாக சிலதை ஏத்திக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதி என்று அறிவித்திருக்கிறார். முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். சரி, இதுதான் முதல் வாக்குறுதியாக அவர் கொடுத்தார். அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கென தனி இலாக்கா அமைக்கப்பட்டு நேரடியாக ஒருவேளை இவர் முதலமைச்சர் ஆனார்னா நேரடியாக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் அந்த துறை இயங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுல விசேஷம் என்னன்னா, தமிழ்நாடு அமைச்சரவையில ஏற்கனவே இப்படி ஒரு துறை இருக்கு. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், சமூக நலம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு துறை இருக்கிறது. அந்த துறைக்கு அமைச்சராக திருமதி கீதா ஜீவன் அவர்கள் தற்பொழுது இருக்கிறார். இந்த துறை மிக நீண்ட காலமாகவே இருக்கிறது. இந்த துறையினுடைய செயல்பாடே சமூக நலம், சமூக நலத்துல அனைவரும் ஆண் பெண் திருநங்கைகள் எல்லாருமே வருவாங்க. அதே போல விமன் எம்பவர்மெண்ட், இந்த விமன் எம்பவர்மெண்ட்ல குழந்தைகளும் அடக்கம். இப்படி ஒரு துறை ஏற்கனவே இருக்கு. ஆனா இந்த திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு என தனித்துறை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே அந்த துறை இருக்குது. அந்த துறையினோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவர் வந்தார்னா இப்படி ஒரு துறையை உருவாக்கி இதை எப்படி கொண்டு போவார் அப்படிங்கிறதும் நிச்சயமற்ற ஒன்றுதான். தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் பொழுது உறுதியாக அதில் இலவச திட்டங்கள் எதுவும் இருக்காது. அந்த வகையில இந்த திட்டங்கள்லாம் உருவாக்கப்படும், வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை உருவாக்கப்படும் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் எடுத்த உடனே இலவசத்திலிருந்து தான் இவர் தொடங்குறார். என்ன இலவசம் அப்படின்னா, ஏற்கனவே திமுக கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்கள், அனைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து, அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி அந்த உரிமை தொகையை வழங்கினாங்க. அதுவும் அனைவருக்கும் வழங்கல, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஏதோ சொல்லிட்டோமே அப்படின்னு வழங்கினாங்க. இதையே ஏற்கனவே பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி எங்கிருந்து இதுக்கு நிதி வரும், இதை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அது பல விமர்சனங்களை கண்டு கொண்டிருக்கு. அதற்கு மத்தியில அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடுதலாக 1000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும், இங்க தகுதியெல்லாம் கிடையாது, அனைத்து பெண்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி தான் இருக்கு. ஏற்கனவே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்கறதுக்கே
காசு பத்தாம ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அவர்களுக்காக செலவு செய்ய வைத்திருந்த பணத்திலிருந்து எடுத்து கொடுத்தாங்கன்ற விமர்சனம், அந்த குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அதிமுக தரப்புல 2000ன்னு சொல்றாங்க, திமுக தரப்புல ஏற்கனவே 1000ன்னு சொன்னாங்க. என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி சார்பில், நான் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, அவங்க 1000 கொடுக்குறாங்களா, இவங்க 2000 கொடுக்குறாங்களா, நான் 2500 கொடுப்பேன் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திராவிட கட்சிகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக நீங்க வரேன்னு சொன்னதுல எந்த இடத்துல மாறுது அப்படின்ற கேள்வி ஏற்படுது. அப்படின்னா தொகை கொடுப்பதுல அவர்களை விட அதிகமாக கொடுக்கறது தான் எங்களுடைய லட்சியம், இதுதான் எங்களுடைய மாற்று அரசியல் அப்படிங்கிறத நடிகர் விஜய் சொல்கிறாரா? அதாவது தாவேக தலைவர் விஜய் மாற்று அரசியலை இப்படி முன்வைக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்தது இன்னொரு முக்கிய அறிவிப்பா கொடுக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். ஒரு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு அதிமுக தரப்புல சொன்னாங்க. எப்போ? இந்த தேர்தலுக்காக சொல்லி இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி திமுக கொடுத்த வாக்குறுதி கேஸ் சிலிண்டர் பெறுவதில் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க மானியம் வழங்கினாங்களா வழங்கலையான்றது அது விவாதத்துக்குரியது, அது ஓரமா இருக்கு. அதிமுக அரசு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் சொன்னாங்க. அதுவும் பண்ண முடியுமா முடியாதாங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. அவர்களுக்கு போட்டியாக நான் வரேன் அப்படின்னு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும்னு தாவேகாவினுடைய வாக்குறுதியாக இன்னைக்கு எடுத்து வைத்திருக்கிறார் என்றால், இவர் இலவசத்தை எங்கு எதிர்த்தார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதற்கெல்லாம் எங்கிருந்து அவருக்கு நிதி வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி வருது. நிதி மேலாண்மை பற்றி திரு விஜய் அவர்கள் அறிந்துதான், நிதி மேலாண்மை முழுமையாக தெரிந்து தமிழ்நாட்டினுடைய நிதி எவ்வளவு, கடன் எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு என்பதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இதை அறிவிக்கிறாரா என்கிற கேள்வியும் எழுகிறது. அதிமுக 3 சிலிண்டர்னா தாவேகா சளைச்சதில்லை, 6 சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு போட்டி போட்டு இவர்கள் வழங்கியிருக்கிறது. இதுதான் மாற்று அரசியலா? இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றா வந்த தாவேகாவின் அரசியலா அப்படிங்கிற கேள்வி வருது. சரி, சிலிண்டர் இதெல்லாமே பெண்களை கவருவதற்காக சிலிண்டரு, அப்புறம் உரிமை தொகை. அடுத்து மூன்றாவதாக திமுக தரப்புல சாதாரண பேருந்துகள், அதாவது பிங்க் பஸ்ல மட்டும் பெண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவித்தார்கள். அதற்கு போட்டியாக அதிமுக பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு சொன்னார். சரி, என்னடா இது, ஏற்கனவே போக்குவரத்து துறை ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஓய்வூதிய பலன்களை பெறாம பல ஊழியர்கள், ரிட்டையர் ஆன ஊழியர்கள் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து துறையில ஊழல் நடந்ததுன்னு அது ஒரு பக்கம் கேஸ் இருக்குது. பல சிக்கல்களை சந்தித்துட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையில இவர்கள் வாரி வாரி இலவச பேருந்து பயணம்ன்றாங்க, இந்த பக்கமும் இலவசம்ன்றாங்க, ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம்ன்றாங்க. எங்க கொண்டு போய் இது முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த சமயத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ பிங்க் பஸ்ல மட்டும்தான் இலவச பயணம், அதுவும் அந்த பேருந்துகளை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த பொதுப்படையான விமர்சனத்தை சொல்லிட்டு, தாவேகா ஆட்சிக்கு வந்தால், நான் முதலமைச்சர் ஆனால் அனைத்து பேருந்துகள்லையும் இலவச பயணத்தை மேற்கொள்ளலாம். யாரு? பெண்கள். அனைத்து பெண்களும் அனைத்து பேருந்துகளையும், அனைத்து பொது போக்குவரத்துகள்லையும் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கெல்லாம் எங்கிருந்து நிதி கொண்டு வர போறாரு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இதுதான் உங்களுடைய மாற்று அரசியலா? இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றான தாவேகாவின் அரசியலா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகிறது. இதுல கூட ஒரு குழப்பம் இருக்கு. அனைத்து பொது போக்குவரத்துகள்லையும், சரி, அனைத்து பேருந்துகள்லையுமே நம்ம புரிஞ்சுக்குவோம். அவர் பொது போக்குவரத்துன்னு சொன்னாரு, நம்ம பேருந்துகளும் புரிஞ்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் அனைத்து பேருந்துகளையும் இலவச பயணம்னா நகர பேருந்துகள்ல இலவச பயணமா அல்லது புறநகர் பேருந்துகள்ல இலவச பயணமா அப்படிங்கிறத விளக்கி இருந்திருக்கலாம். சரி, பரவாயில்ல. அடுத்ததாக அதிமுக இத்தனை நாளாக வழங்கி வந்த ஒரு திட்டத்தை, குறிப்பிடத்தகுந்த திட்டமாக கருதப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தை அப்படியே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு பெயரை மட்டும் மாற்றி, ஒரு வீட்டில் கல்யாண நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அந்த கல்யாண நிகழ்வை அந்த சந்தோஷத்தை மேலும் இரட்டிப்பாக்கும் விதமாக
புதுசா சொல்றாரு, மேலும் இரட்டிப்பாக்கும் விதமாக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கம் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களா, இல்ல உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு சொல்லலையான்னு தெரியல. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் என்பது அதிமுகவினுடைய பிரதான திட்டமாக இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல தொட்டில் குழந்தை திட்டமும் இந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டமும் மிக பிரதானமாக அது தேர்தல் களத்திலேயே வெளிப்பட்டுச்சு. அவர் வெற்றிக்கு இதெல்லாம் வித்துட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தெரியாம அதே திட்டத்தை அப்படியே கொண்டு வந்து தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியாக நீங்க வைக்கிறீங்களே, ஒரு தடவைக்கு 2 முறை மற்ற கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் என்னவா இருந்திருக்கிறது, அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறைந்தபட்சமாவது அலசி ஆராய்ந்து விட்டு அதை நீங்கள் சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். அடுத்த வாக்குறுதியாக, இதுவும் இப்போ நான் சொல்ல போற வாக்குறுதியும் அதிமுகவில் ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி தான். அது திமுக ஆட்சியில் இப்போ கொஞ்சம் அது நின்று போயிருக்கு, திருப்பி வரும், அப்படி போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான திட்டம். பிறக்கும் குழந்தைக்கு பரிசு பெட்டகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவையான துணி, அந்த குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, டவலு, அப்புறம் தாய்மாருக்கு தேவையான ஹார்லிக்ஸு, அப்புறம் வேற என்னென்ன பொருள்கள்லாம் குழந்தை பிறந்த உடனே இந்த கிரேப் வாட்டரு, சோப்பு, லோஷனு, வேற என்னென்னலாம் பயன்படுத்துவாங்க, பவுடர்லாம் பயன்படுத்துவாங்களோ அதெல்லாம் அடங்கிய ஒரு 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 பரிசு பெட்டி இருக்கும். அதுதான் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியிலையும் அது கொஞ்சம் தொடர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடந்த மாதம் வரைக்கும் அது வழங்கப்படலை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அது என்னோட சொந்த அனுபவத்தினால சொல்கிறேன். சரி, இப்படி ஒரு திட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவிக்கும் பொழுது கூடுதலாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணார். நான் முன்னரே சொன்னேன், அதிமுக திமுக இவர்களுடைய வாக்குறுதிகளில் கூடுதலாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு, இல்லை ஒரு ஒரு அமௌண்ட்டை, கணிசமான அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டா அதுதான் தாவேகாவினுடைய வாக்குறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த திட்டத்திலையும் அதே தான். பரிசு பெட்டகத்துக்கு கூடுதலாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படுகிறது. அந்த திட்டத்திற்கு பெயரு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லி, அந்த பிறக்கிற குழந்தைக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், தேவையான அனைத்து துணிகள், பவுடர் பொருள்கள் இதெல்லாம் கூடுதலாக சேர்த்து ஒரு மோதிரம், தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த இலவசம் முதல்ல அரிசியில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் அன்ன தொலைக்காட்சி, அப்புறம் கேஸ் சிலிண்டரு அங்கே வந்தது, பெரியவர்கள் கவர் பண்ணாங்க. பிறகு மாணவர்களையும் கவர் பண்ணியிருந்தாங்க. அப்போவே இந்த சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறதெல்லாம் மாணவர்களை கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. பிறகு பஸ் பாஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைகளுக்கு இலவச சட்டை, இலவசமாக துணிகள், பை, பென்சில், பேனா, இந்த மாதிரி கல்விக்கு தேவையான அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது. நாங்கள் குழந்தைகளில் பள்ளி குழந்தைகள்ல இருந்தே நாங்கள் அவங்கள கவர் பண்ணுறோம் அப்படின்னு இலவசத்தை அங்கே தொடங்கினாங்க. அப்புறம் அதிமுக ஒரு படி மேலாக சென்று பிறக்கும் குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் வழங்கி நாங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்தே கவர் பண்ணுறதுக்காக இலவசத்தை அங்கேருந்தே தொடங்குறோம்னு சொன்னது. இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் போது திரு விஜய் அவர்கள் யோசிச்சிருப்பார்களுக்கு, சரி எல்லாரும் பிறக்கும் குழந்தை வரைக்கும் இலவசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ இதை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும் போது பரிசு பெட்டகம் கொடுத்துட்டாங்க. இதில் எல்லாமே இருக்குது, ஆனால் இதில் ஏதோ ஒன்று குறையுதே, இதை ஒன்று ஆட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யோசனைகள் எல்லாமே ஒருவேளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் பயணம் செய்தவர், அவர் தான் அந்த ஐடியாவெல்லாம் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவர் விஜய் அவர்கள் இன்று அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளும் கிட்டத்தட்ட 80% அதிமுகவின் வாக்குறுதிகள், அதிமுக செயல்படுத்திய திட்டங்கள். அதில் இவர் மேம்படுத்தி சில பாயிண்ட்டுகளை மட்டும் ஏற்றி அங்கே மானியத்தேனே தேவையான இடங்களில் சேர்த்து கோர்த்து இந்த அறிவிப்புகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்றுதான் சொல்லணும். சரி, இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்த விஜய் அவர்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்? அதாவது நடிகர் விஜய்க்கு சொல்லலை, ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆனார் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எங்கிருந்து பணம் வரும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்தால், இதற்கும் நடிகர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த இவ்வளோ அறிவிப்புகள் அறிவிச்சிட்டிங்களே, இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும்,
இதெல்லாம் நீங்க எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? ஏற்கனவே தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்ட, வாக்குறுதிகளை வெளியிட்ட திரு ஸ்டாலின் சார் அவர்களே நிறைவேற்றாததை எல்லாம் நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3வது ஆண்டு வந்துருச்சு. நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். தமிழ்நாடு பட்ஜெட்டு 4.39 லட்சம் கோடி. அதில் 30%, 10%லிருந்து 30% ஸ்டாலின் சாரோட வீட்டுக்கு போகுது. அதை தடுத்து நிறுத்தினாலே இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி விட முடியும் அப்படின்னு திமுகவை விமர்சனம் செய்வதாக சொல்றாரு. இப்பயாவது அவர் பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்க, எவ்வளவு யாரு சாப்பிட்றா, எங்க எவ்வளவு கமிஷன் போகுது அப்படிங்கிறத பத்தி வாய் திறந்திருக்கிறார். பட் அக்யூரேட்டா அப்படிங்கிறது கிடையாது, வாய் திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குறைந்தபட்சம் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்வந்திருக்கிறார் என்று சொல்லி பாராட்டலாம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, 2026 ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தால் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு அவரிடம் என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. சுமார் 10 லட்சம் கோடி அளவுக்கு கடன் உயர்ந்திருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய கடன். இப்ப இவர் அறிவித்த இந்த திட்டங்களுக்கெல்லாம் எத்தனை லட்சம் கோடி செலவாகும்? இந்த பல லட்சம் கோடிகளை எங்கிருந்து அவர் திரட்டுவார்? எங்கிருந்து எடுத்துட்டு மக்களுக்கு கொடுப்பார்? ஒருவேளை இவர் நடித்து மாபெரும் வெற்றி படைத்த திரைப்படங்களில் கிடைத்த அந்த வசூல், அந்த சம்பளத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு அதில் முதலீடு செய்து அதிலிருந்து வரக்கூடிய பணங்களை எல்லாம் எடுத்து செலவு பண்ண போறாரா? சொந்த காசை எடுத்து செலவு பண்ண போறாரா? நிச்சயமா இல்லை. அரசு செலவில் எல்லாம் அவர் சொல்றதுல எல்லாத்தையுமே சொல்லிட்டே வர்றாரு. அரசு செயல்படுத்தும், அரசு செயல்படுத்தும், அரசு செயல்படுத்தும். அரசுக்கு எங்கிருந்து பணம் வரும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு உங்களுடைய திட்டம் என்ன? இதை எதையுமே யோசிக்காம இப்படி பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறாரா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக வர்றேன்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் சொன்ன திட்டங்கள்லேயே சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்தி இதுதான் மாற்றுன்னு சொல்ல வராரா? 2 கட்சிகளும் சேர்ந்து 10 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிறாங்க. 10 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடனை அதிமுகவும், 5 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்திய திமுகவும் இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத கேள்வியை எதிர்கொள்ள முடியாம ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. எப்படி இருக்கும், நிதி மேலாண்மை எப்படி செய்யறாங்க, எங்க இருந்து வருவாய் வருகிறது, அந்த வருவாயை பெருக்குவதற்கு அரசு என்னென்ன செய்கிறது என்பது முற்றிலுமாக அவருக்கு தெரியாது. அதற்கு முன்பாகவே இப்படியெல்லாம் திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறீர்களே, இதற்கு இவ்வளவு செலவாகுமே, இந்த செலவு செய்வதற்கு அரசாங்கத்திடம் எங்கிருந்து பணம் இருக்கிறது? ஒரு பக்கம் ஆண்டு பட்ஜெட்டை போட்டு அரசுக்கும் செலவு இருக்கு, இன்னொரு பக்கம் கடனையும் கொடுக்கணும். எதை செய்வீங்க? முதல்ல கடனை கொடுத்துட்டே வருவீங்களா, இல்ல அரசு திட்டங்களை செயல்படுத்துவீங்களா, இல்லை இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு மீண்டும் அவர்களைப் போல நீங்களும் கடனை வாங்குவீங்களா? 10 லட்சம் கோடியாக இருக்கிறது, நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதை 20 லட்சம் கோடியாக மாத்த போறீங்களா? என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க என்ற கேள்விக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துவிட்டு இப்படியான வாக்குறுதிகளை கொடுத்தால் இந்த மாதிரியான கேள்விகள் எழாது. நீங்கள் கேட்கலாம், அப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியலையா, அவருக்கு எங்க இருந்து பணம் வரும்னு அவருக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது அவருக்கு தெரியாதா எங்க இருந்து பணம் வரும், இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்க முடியும், ஏற்கனவே கடன் இருக்கே அப்படின்னு அவர் யோசிக்காம தான் அந்த வாக்குறுதிகளை கொடுத்தாரா என்ற கேள்வி நீங்க கேட்பது எனக்கு புரிகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், திமுக 50 ஆண்டு காலத்துல பாதி திமுகவும் பாதி அதிமுகவும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து பணம் வரும், எங்க செலவாகும் என்பது நிச்சயமாக இவர்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா, முறையாக செலவு செய்தால், கமிஷன் இல்லாம, ஊழல் இல்லாம, லஞ்சம் இல்லாம முறையாக அரசின் பணத்தை கரெக்டா செலவு பண்ணாங்கன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இத்தனையும் தெரிந்த இவர்களாலேயே இதை சாத்தியப்படுத்த முடியாம கடன் வாங்கி நலத்திட்டங்களை செய்துக்கிட்டு வராங்க. நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க? எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்? இலவசங்களை அறிவித்து கடன் வாங்கி அந்த இலவசத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது, கடன் அதிகமாகிட்டே இருக்கும்போது, நீங்களும் போட்டிக்கு அதை விட நான் அதிகமாக இலவசத்தை கொடுப்பேன் என்றால் எங்க இருந்து சார் பணம் வரும்? எங்க கடன் வாங்குவீங்க? கடன் மட்டுமே வாங்கிட்டு இருப்பீங்களா? என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், இதையெல்லாம்
இந்த பணத்தை எல்லாம் நீங்க எங்க இருந்து கொண்டு வந்து செலவு செய்வீங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு புரியும். இதற்கெல்லாம் மாற்று வருவாயை தமிழ்நாடு அரசு உருவாக்கி அந்த வருவாயிலிருந்து தான் இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு மேம்போக்காக தான் அவரும் சொல்லியிருந்தார். முழுமையாக திட்டம் அவரும் சொல்லல. திமுக தரப்புல இருந்து அது கூட வரவில்லை. எந்த தைரியத்தில் இவ்வளவு இலவசங்களை வாரி இறைத்தீர்கள் என்ற ஒற்றை கேள்வி எழுகிறது. சரி, இதெல்லாம் முன்னரே கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு கட்சியில சொன்ன வாக்குறுதி தான் இங்க இவர் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் செய்து சொல்கிறார் என்பது போலதான் இருந்தது. இறுதியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருடைய தொண்டர்களுக்கு அட்வைஸை கொடுத்தாரு. அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். அது என்னுடைய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். எனக்காக நீங்கள் முட்டி மோதி கொண்டு மன உளைச்சல் அடையாதீர்கள். நீங்க ஹர்ட் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது. அதனால நீங்க இந்த விஷயத்துல இருந்து தள்ளி இருங்க. இதை நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட பிரச்சனை, இது என் குடும்ப பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். நாம மக்களுக்காக வந்திருக்கிறோம், மக்களுக்காக வேலை செய்வோம், அதை மட்டும் பேசுவோம், அதை மட்டும் பார்ப்போம் என்று தன்னுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனை சம்பந்தமாக, அந்த விவாகரத்து மனு மற்றும் இன்று வந்த மனு சம்பந்தமாக இதை பற்றிலாம் இனிமேல் நம்ம பேச வேண்டாம், நீங்களும் இதை பற்றி எங்கேயும் விவாதிக்க வேண்டாம், விட்டுருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் என்று பதிலடியாக சொல்லிவிட்டு அவருடைய கட்சி சார்பில் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு முக்கியமாக மகளிர் சார்ந்த தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இவர் அறிவித்த அனைத்துமே கிட்டத்தட்ட இலவசங்களை நோக்கியே செல்கின்றன. இந்த இலவசங்களை எல்லாம் கொடுப்பதற்கு எங்கிருந்து வருவாய் வரப்போகிறது, இதை எப்படி இவர் சமாளிக்க போகிறார், ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் எங்கிருந்து வருவாயை பெருக்கி இவர் இந்த செலவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.